வணக்கம் மக்களே. நடிகர் விஜயின் அதிரடி வேட்டை அடுத்த ஆப்பு ஓபிஎஸ்க்கு தாவேகாவில் இணைந்த முக்கிய புள்ளி. தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்ததை தொடர்ந்து பல்வேறு முக்கிய தலைவர்கள் அக்கட்சியில் இணைந்து வருகின்றனர். அந்த வரிசையில் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் ஏற்கனவே நடிகர் விஜயின் கரத்தை பலப்படுத்திய நிலையில் தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான முன்னாள் எம்எல்ஏ கேசிடி பிரபாகர் அவர்களும் இன்று ஜனவரி 2 அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்துள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் இருந்து விலகிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்து கொண்டார். செங்கோட்டையன் இணைந்தபோது இன்னும் பல முக்கிய முகங்கள் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஜேசிடி பிரபாகரனின் இந்த வருகை தாவேகா தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளதுடன் 2026 தேர்தலுக்கான கட்சியின் பலத்தையும் கூட்டியுள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அரசியலில் எப்போது வெற்றி பெறுவார், அவருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்று பிரபல ஜோதிடர் ஒருவர் கணிப்பும் வெளியிட்டுள்ளார். நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றியும் பிரபல ஜோசியரான பிரசாந்த் கினி கணிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் வங்கதேச புரட்சியை துல்லியமாக கணித்து ஜோசியரான பிரசாந்த் கினி கவனம் பெற்றார். ஜோசியரான பிரசாந்த் கினி வங்கதேச புரட்சியை கணித்து வைரலும் ஆனார். வங்கதேசத்தில் ஆட்சி கவலும் என்று முன்கூட்டியே அவர் கணித்த நிலையில் அதன்படி ஆட்சியும் கவிழ்ந்துள்ளது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அவர் செய்த போஸ்டில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பற்றிய எனது கருத்து கணிப்புப்படி ஷேக் ஹசீனா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 2024 கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் படுகொலை முயற்சிகளை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் இதனால் ஆட்சி கவலும் என்றும் அபாயம் ஏற்படும் என்றும் கூறியிருந்தார். அவர் கூறியது போலவே தற்போதும் நடந்துள்ளது. மேலும் வரும் நாட்களில் இந்தியா கவனமாக இருக்க வேண்டும். டீப் ஸ்டேட் ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. வங்கதேசத்தில் நடந்தது போலவே இந்தியாவிலும் அமெரிக்காவின் கைங்கரியமான் டீப் ஸ்டேட் உலக நாடுகளில் பல இடங்களில் ஆட்சியை கவிழ்த்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றியும் பிரபல ஜோசியரான பிரசாந்த் கினி அவர்கள் கணிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி விஜய் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் வெல்ல மாட்டார் என்றும் அவர் கட்சி பெரிய பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் கட்சியின் ஒற்றை இலக்கை தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். ஏற்கனவே இவர் கடந்த 2 லோக்சபா தேர்தல்களை துல்லியமாக கணித்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் தோல்வி அடையும் என்றும் கணித்துள்ளார். தளபதி விஜய்க்கு 2030 தான் அரசியல் வெற்றி கிடைக்கும் என்றும் ஜனநாயகன் அவரது கடைசி படமாக இருக்க போவதில்லை. அவர் 2028-29 மீண்டும் நடிப்பார். நாயகனாக அவர் நடிக்கும் கடைசி படம் 2029 திரைக்கு வரும். அவர் 2031 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆவார் என்று கணிப்பில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.